Hello everyone, welcome back to our channel My Dream Kitchen. இன்னைக்கு நம்ம My Dream Kitchenல ரொம்ப யம்மியான டேஸ்டி ஸ்பைசி மட்டன் சுக்கா எப்படி செய்யறது அப்படினு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ அதை செய்யிறதுக்காக நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்துர்க்கேன். அதே மாதிரி நீங்களும் 1 டேபிள்ஸ்பூன் அளவு சீரகம், கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவு மல்லி, 1 இன்ச் அளவு பட்டை, கூட 2 ல இருந்து 3 கிராம்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவு குருமிளகு, கூடவே 3 ல இருந்து 4 வரமிளகாய் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி. இதெல்லாம் சேர்த்து ஃபர்ஸ்ட் வறுக்க வேண்டியது இல்ல, அப்படியே நம்ம ராவாவே பொடிக்க போறோம். கொரகொரன்னு பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு கொரகொரன்னு பொடிச்சல ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து இது மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இப்போ பேன்ல எண்ணெய் ஊத்தி சூடு பண்ணி வச்சிருக்கேன். 5 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் எடுத்துக்கேன். நீங்க நல்லெண்ணெய் இருந்தா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் சூடானதும் நம்ம இதுல டைரக்ட்டா கறிவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டுடலாம். ஆல்ரெடி அதுல ஸ்பைசஸ் சேர்த்திருக்கோம். சோ பச்சை மிளகாய் பார்த்து சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் லைட்டா பொரிய ஆரம்பிச்சதும் நம்ம டைரக்ட்டா இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபர்ஸ்ட் போட போறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 3 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்துர்க்கேன். நான் 3/4 கிலோ மட்டனுக்கு இந்த அளவு சொல்லிட்டு இருக்கேன். 3/4 கிலோ 1 கிலோக்கு இது வந்து கரெக்ட்டா இருக்கும். அதுக்கு மேல இல்ல அதுக்கு கம்மியா நீங்க கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எண்ணெயில நல்லா வதங்கி வர மாதிரி கலக்கி விட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெயில இருந்து நல்லா பிரிஞ்சு வரணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ அப்படியே திக்கா கெட்டியா இருக்கு இல்லையா, அது வந்து தனித்தனியா பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ்ல நல்லா பொடியா நறுக்குன சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்டா இருக்கும். சோ சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க ஸ்கிப் பண்ணாம. சின்ன வெங்காயம் நல்லா சாஃப்ட்டா குக் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. உப்பு இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கோங்க. நான் இதுல ஆல்ரெடி மட்டன் குழம்பு வீடியோ போட்டுருப்பேன். அந்த மட்டன் குழம்புல இருந்து எடுத்த மட்டனை தான் நான் இதுல சுக்கா பண்ணியிருக்கேன். அதனால நான் மட்டன் செப்பரேட்டா வேக வைக்கிறது காமிக்கல. நீங்க மட்டன் செப்பரேட்டா வேக வைக்கிறீங்க அப்படின்னா 6 ல இருந்து 7 விசில் வரைக்கும் மட்டன் குக் ஆகுற அளவுக்கு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை ஃபர்ஸ்ட் தண்ணி எல்லாம் விடாம அந்த இருக்கிற தண்ணியிலே நல்லா மசாலா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலா வேகிறதுக்காக. இப்போ அதில இருந்து திரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 கிளாஸ் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து மசாலாவை குக் பண்ண போறோம். நீங்க மட்டனை குக் பண்ணலைனா முன்னாடியே 6 விசிலுக்கு குக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி குழம்புல இருந்து எடுத்த மட்டன் அப்படிங்கிறதுனால டைரக்ட்டா நான் இதில சேர்த்துக்கிட்டேன். உப்பு காரம் அதில பிடிச்சிருக்கும். அதனால இந்த மசாலா நல்லா கோட் ஆகி வந்தா போதும் எனக்கு. நீங்க வேக வைக்காட்டி சொன்ன மாதிரி 6 விசிலுக்கு வேக வச்சுக்கோங்க மஞ்சத்தூளும் உப்பு சேர்த்து. இப்போ தண்ணி எல்லாம் சுண்டிருச்சு பாருங்க. மொத்த எண்ணெயும் மேலே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்சிருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். நல்லா குக்காய் வந்திருந்தது. ஆல்ரெடி மட்டன்ல உப்பு மசாலா இருந்துச்சு. ஸோ மசாலாக்கு மட்டும்தான் நான் உப்பு சேர்த்திருக்கேன். இப்போ மட்டனை நல்லா ட்ரை ஆகி வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு 6 to 7 மினிட்ஸ்ல ரோஸ்ட் ஆகி வந்துடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மட்டன் குக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மட்டன் குழம்பு வைக்கிறீங்க, இதுக்கு தனியாக நம்ம ஃப்ரை செய்ய முடியாது அப்படின்னு நினச்சா நீங்கள் கண்டிப்பாக மட்டன் குழம்புல இருக்கிற மட்டன் எடுத்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். மட்டன் அப்படியே ஜூஸியாக அல்வா மாதிரி அப்படியே பிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக தண்ணியெல்லாம் சுண்டி மசாலா நல்லா ரோஸ்ட் ஆகி மட்டன் சூப்பராக குக் ஆகி வந்துருச்சு. இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. உங்கள் குழந்தைங்க எல்லாத்துக்குமே கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண